أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக நாம் எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். இப்போ தான் நம்ம கண்ணியம் பொருந்திய மாதமான ரமலானுடைய மாதத்தையும் அதனுடைய சிறப்புக்குரிய இரவான லைலத்துல் கதருடைய இரவையும் கடந்து நிறைய அமல்கள் செஞ்சு அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த மாதத்தை கடந்து வந்திருக்கோம். இனி நம்ம எதிர்கொள்ளவிருக்கும் துல்ஹஜ்ஜுடைய மாதமும் இதே போல ஒரு சிறப்புக்குரிய மாதம்தான். அல்லாஹ் எந்த ஒரு நாளையும் எந்த ஒரு நாளை விட உயர்வாகவோ தாழ்வாகவோ படைக்கல. நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் எல்லா மாதங்களும் ஒன்றுதான். ஆனால் இதிலும் ஒரு சில நாட்களையும் ஒரு சில மாதங்களை மட்டும் அல்லாஹ் ரொம்ப சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கான். அந்த நாட்கள்லையும் அந்த மாதங்கள்லையும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான், நம்மளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறான். அதில் நிறைய அருள்களையும் அல்லாஹ் நமக்காக ஒழிச்சு வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அருள்கள் நிறைந்த நாட்களை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அது எந்த நாள் அப்படின்னா துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்கள். இந்த நாட்களில் என்ன சிறப்பு இருக்குது, அந்த சிறப்புக்குரியதை நம்ம அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைய நினைவூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ரொம்ப விருப்பமான இவ்வளோ நாள் காதுகளில் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துட்டு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு தயாராகிறோம். இப்போ அதுக்கான தயாரிப்பை நம்ம எப்போ துவங்குவோம், நம்ம எப்போ அங்கே போக போகிறோம் அப்படிங்கிற செய்தியை நம்ம காதில் கேட்குறோமோ அந்த நாள் முதலே நம்ம அதுக்கான தயாரிப்பை ஆரம்பிச்சிருவோம். அதே போல தான் துல்ஹஜ் மாதத்தை அடைகிறதுக்கு முன்னாடி அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை எப்படி நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த சிறப்புகளை நம்ம அடைகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடுதலை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இன்றைய நினைவூட்டல் பகிர. முதல்ல இந்த 10 நாட்களுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு அமல் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட சிறப்புக்குரியதாகவும் உயர்ந்ததாகவும் விருப்பத்திற்குரியதாகவும் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வருடத்துடைய மற்ற நாட்களை விட இந்த 10 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய அமலாகவும் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜிஹாதுக்கு செல்வதை விட அல்லாஹுடைய பாதையில் போராட செல்வதை விட இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் போருக்கு செல்வதை விட அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் போருக்கு செல்வதை விட துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விதிவிலக்கும் சொல்கிறாங்க, ஒருவேளை அவர் ஷஹீத் ஆயிட்டார் அப்படின்னா அந்த ஷஹீது தான் சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது ஒரு வருடம் முழுக்க நம்ம செய்கின்ற அமல்களை விட இந்த முதல் 10 நாட்களில் நம்ம செய்கின்ற அமல் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. எப்படி ரமலானுடைய மாதமும் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளும் நமக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கோ, இப்போ அதை விட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்குது. இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்குது? ஏன் அல்லாஹ் இந்த முதல் 10 நாட்களுக்கு இவ்வளோ அதிகமான நன்மைகளை வாரி வழங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நிறைய இமாம்கள் நிறைய அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ முதலாவதாக இந்த 10 நாட்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சத்தியமிட்டு சொல்கிறான். வல் ஃபஜ்ர் வல் லயாலில் அஷ்ருன்னு அல்லாஹ் இந்த முதல் 10 நாட்களை தான் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் அப்படின்னா அந்த பொருளுக்கான மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். அப்போது இந்த சத்தியத்தினால் இந்த மாதம் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதத்தில் தான் 5 கடமைகளை
தூண்களையும், இஸ்லாத்துடைய 5 தூண்களையும் ஒரு சேர நிறைவேற்றும் வகையில் அமையுது. களிமா இருக்குது, தொழுகை இருக்குது, இந்த மாதத்தில் நோன்பு இருக்குது, இந்த மாதத்தில் தர்மம் இருக்குது, இந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதனால இந்த மாதம் சிறப்புக்குரியதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லா ஹஜ்ஜு முடிச்சுட்டு இந்த ஹஜ்ஜத்துல் விதால தான் நான் உங்களுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன், முழுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதால் இந்த 10 நாட்களும் சிறப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சிறப்புக்குரிய இந்த நாட்களை இது வரைக்கும் நம்ம சரியாக பயன்படுத்தியிருக்கோமா? ரமலானுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த துல்ஹஜ் மாதத்துக்கு கொடுத்துருக்கோமா? ரமலானில் நோன்பு வைப்போம், ரமலானில் அதிகமாக குரானோட தொடர்பு இருப்போம், ரமலானில் நிறைய தஹஜ்ஜுத் தொழுவோம், ரமலானுக்கு பின்புள்ள 6 நோன்பையும் வைக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சிப்போம். அதுக்கு நம்ம அதிகம் ஆர்வம் காட்டுறது போல் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளுக்கு ஆர்வம் காட்டியிருக்கோமா? ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்களே, வருடத்துடைய எல்லா நாட்களையும் விட அப்படின்னா அதில் ரமலானுடைய நாட்களும் தானே அடங்கியிருக்கு. இப்போ வருடத்துடைய எல்லா நாட்களையும் விட இந்த முதல் 10 நாள் சிறப்புன்னு ரசூல்லா சொல்லியும் அதை நம்மள பலர் சரியாக பயன்படுத்தாமல் தான் இருக்கும். எதை மட்டும் பயன்படுத்துவோம்? அந்த 9வது நாள் அரஃபா அன்னைக்கு நம்ம இங்கே நோன்பு வைப்போம், மறுநாள் நம்மளுடைய பெருநாளை கொண்டாடுவோம். அதை தவிர்த்து இந்த நாட்களில் எந்த அமல்களை நம்ம பெரிய அளவில் செஞ்சுருக்கோம்? ரமலானுடைய பகல் முழுக்க நம்ம தூக்கம், கொஞ்சம் தொழுகை அதில் போயிடும். ரமலானுடைய இரவெல்லாம் நம்ம கண் விழித்து இபாதத்துகள் செய்வோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாளில் நம்ம இது நாள் வரைக்கும் எந்த அமலை பிரத்யேகமாக நம்ம செஞ்சுருக்கோம்? அப்படி செய்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம்? ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, இந்த 10 நாட்களில் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் அது மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறத விட சிறந்ததுன்னு. இப்போ உதாரணத்துக்கு லைலத்துல் கதருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னா அவ்வளோ மாதம் செய்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த வருடத்துடைய மற்ற நாட்களில் செய்கிற அமல்களுடைய நன்மைகளை விட இந்த முதல் 10 நாளில் நம்ம செய்கிறதுக்குரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குறான். அப்படிங்கும் போது அதுக்காக நம்ம என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கோம், அதை எப்படி செய்யணும்னு நம்ம திட்டமிட்டிருக்கோம். இப்போ முதலாவதாக இந்த முதல் 10 நாட்களுக்குள்ளே நம்ம நுழைவதற்கு முன்னாடி, நம்ம அமல்கள் செய்வதற்கு முன்னாடி நம்ம உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயும் நம்மளுக்கு ஒரு பெருநாள் அப்படின்னு வந்தால் நம்மளுடைய வீடுகளை சுத்தம் பண்ணுவது போல் இந்த முதல் 10 நாளை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சுத்தம் பண்ணணும். எதை சுத்தம் பண்ணணும்னா நம்மளுடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணணும். வீணான விஷயங்களில் இந்த 10 நாட்களில் நான் ஈடுபட போவதில்லை. எனக்கு தேவையற்ற விஷயங்களில் நான் தலையிட போவதில்லை. வீணான பேச்சுக்களை நான் பேச போகிறதில்லை. தவறான எண்ணங்கள் நான் கொள்றதில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு இந்த 10 நாள்களுக்குள்ளே நம்ம நுழையணும். அப்போது இந்த 10 நாள்களில் நம்ம என்னென்ன அமல்கள் செய்யலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம எப்படி ஸ்பெஷலாக தெரியலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது தொழுகை. இந்த 10 நாட்கள்லையும் நாம் நம்மளுடைய தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம மற்ற நாட்களில் நிறைய தவற விட்டுருக்கலாம், இல்லை நேரம் தவறி தொழுதுருக்கலாம், இல்லை பாங்கு சொல்லி ரொம்ப நேரம் கழித்து தொழுதுருக்கலாம். இப்போ இந்த 10 நாட்களில் நம்மளுடைய இபாதத்துகளை முதல்ல நம்ம சரி பண்ணணும். இமாம் இப்னு ஹஜர் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நாங்கள் எந்த அமல்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது இமாம் சொல்கிறாங்க, உங்களுடைய கடமைகளை முதல்ல நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்க. அப்போ அந்த கடமைகளில் முதலாவது வர்றது தொழுகை. இப்போ இந்த 10 நாட்களில் நம்ம தொழுகையை முறைப்படி பேணக்கூடியவங்களாக இருக்கணும், நேரத்தில் தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும், நிதானமாக தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ தொழுகையை முறையாக பேணுறவங்களாக இருக்கணும். அந்த தொழுகையிலையுமே நம்ம சுன்னத்தை அதிகமாக தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். ரசூல்லா சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்க, சுன்னத் தொழுகையுடைய சிறப்புகள் என்ன, நம்மளுடைய ஃபர்லுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நம்மளுடைய சுன்னத் தொழுகைகள் சரி செய்யும். இப்போ இந்த 10 நாட்களில் நம்ம சுன்னத் தொழுகை தொழுதா அது அல்லாஹ் கிட்ட எவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்கும். அப்போது அது நம்மளுடைய ஃபர்லுகளில் உள்ள குறைகளை எந்த அளவுக்கு சரி செய்யக்கூடியதாக இருக்கும்னு யோசிக்கணும். அப்போது நம்மளுடைய தொழுகையை சரியாக கடைப்பிடிக்கணும். அதில் ஃபர்லையும் சுன்னத்தையும் நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக நோன்பு வைக்கலாம். நம்ம பொதுவாக எந்த நோன்பு வைப்போம், அரஃபா தினத்தன்னைக்கு நம்ம நோன்பு வைப்போம். அதாவது துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அன்னைக்கு நம்ம நோன்பு வைப்போம். அந்த நோன்பு வைக்கிறதால என்ன நன்மைகள் இருக்குது? இந்த நன்மை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன நன்மை? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, யார் துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 அன்றைக்கு நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய 2 வருடத்துடைய
பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவருக்கு முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்தையும் இனி வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும் சிறு சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ அந்த நோன்பை நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அரஃபா தினத்தன்று மக்கள் அங்கே கூடி இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், சொல்வானா, என்னுடைய அடியார்கள் என்ன சந்திக்கிறதுக்காக தான் இங்கே ஒன்று கூடி இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்குறேன், அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஹஜ்ஜுடைய காட்சிகளை நம்ம டிவியில் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரஃபா அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கையை ஏந்தி தன்னுடைய ரப்புக்கிட்ட எப்படி மன்றாடி துவா செய்கிறாங்க. ஏன்னா அன்றைய நாள் அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறான், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இந்த அரஃபா இருக்கிறதாலையும் இந்த முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்குது. அப்போது இந்த நாள் அன்னைக்கு ஹஜ்ஜு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நோன்பு வச்சு நம்ம அல்லாஹ்கிட்ட நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி பிரார்த்திக்கணும். இந்த 9 அன்று மட்டும் நோன்பு இல்லாமல் இந்த முதல் 10 நாட்கள்லையும் நம்ம நோன்பு வைக்கலாம். இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் மற்ற நாட்களை விட சிறந்ததுன்னா நோன்பு வச்சா அப்போ அந்த நோன்பு எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் நோன்பு எனக்கானதுன்னு சொல்கிறானே, நான் கூலி கொடுக்குறேன்னு சொல்கிறானே. ஒரு நாள் நோன்பு வச்சா 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு உங்களுடைய முகம் தூரமாக்கப்படுதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்போது நோன்பு வைப்பதால் இந்த நாளில் நமக்கு எவ்வளோ சிறப்புகள் கிடைக்குன்றதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லா நாளும் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இதில் எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாள் நம்ம நோன்பு வச்சுக்கலாம். பிறை 9 நோன்பு வைப்பது கட்டாயம். அதை தாண்டி நான் நிறைய அமல் செய்யணும்னு விருப்பம் உள்ளவங்க அந்த முதல் 10 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் நம்ம நோன்பு நோற்றுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேறு என்ன அமல் செய்யலாம்? குரானோட அதிகமாக தொடர்பு இருக்கலாம். இந்த பகல் பொழுதை ஃபுல்லாக வீணடிக்காமல் குரானை அதிகமாக எடுத்து ஓதலாம். மற்ற நாட்களில் நம்ம குரான் ஓதுறதை விட இந்த நாட்களில் குரானை ஓதுவது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறந்த அமலாக இருக்கக்கூடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன பண்ணலாம்? நம்மளுடைய இரவுகளில் நிறைய தஹஜத் தொழுகலாம். ரமலானுடைய இரவுகளில் யாரும் நம்மளுக்கு சொல்லி நம்ம தஹஜத் தொழுகணுன்ற நிலை இருக்காது. நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டுறான். நம்மளுடைய இபாதத்துகள்லாம் நம்மளுக்கு எளிமையாக ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிரும். அப்போது இந்த 10 நாட்கள்லையும் நம்ம அதே போல் சிரமங்கள் இருந்தாலும் அதை தாண்டி தஹஜத்தை சரியாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன அமல் செய்யலாம் அப்படின்னா, இந்த 10 நாட்களில் அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம சமூகத்துக்கிட்ட மறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சுன்னா நபி வழி என்னென்னா திக்ர் செய்கிறது. அதிகம் யாரும் திக்ர் செய்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா இலாஹ இல்லல்லான்னு யார் திக்ர் ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு குச்சியை எடுத்து அதை ஆட்டுறாங்க. அதனுடைய இலைகள் எல்லாம் உதிருது. எப்படி இதிலிருந்து அதனுடைய இலைகள் உதிருதோ அதே போல் இந்த திக்ரை ஓதக்கூடிய நபர்களை விட்டு அவருடைய பாவங்கள் உதிருதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது இது போன்ற திக்ருகளை இந்த மாதத்தில் அதிகமாக ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவும் என்ன செய்வாங்கன்னா, இந்த முதல் 10 நாட்களில் கடை வீதிகளுக்கு நடந்து போய் திடீர்னு சப்தமாக சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு திக்ர் ஓத ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே மக்கள் ஆஹா இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்ததே அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்ய ஆரம்பிப்பாங்களாம், கூட சேர்ந்து திக்ர் ஓத ஆரம்பிப்பாங்களாம். அப்போது இந்த நாட்களில் நம்ம அதிகம் திக்ர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போது எந்த நன்மை எல்லாம் நம்ம பிற நாட்களில் செய்வோமோ அந்த நன்மைகளை எல்லாத்தையும் இந்த 10 நாட்களில் தேடி தேடி செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவோம், அதுவும் நம்மளுக்கு ஒரு நன்மை. அதை தாண்டி நம்மளால் முடிந்த அளவு தர்மங்களை கொடுக்கணும். நம்மளுடைய சதக்காக்களை தேவையுள்ளவர்களுக்கு இந்த 10 நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன அளவு தர்மத்தை நம்ம கொடுத்தோன்னா அல்லாஹ் நம்மளுடைய எண்ணத்தை பார்க்குறான். அந்த எண்ணத்திற்காக அல்லாஹ் நம்மளுக்கு கூலி கொடுக்குறவன் இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சில சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. எப்படின்னா, இந்த முதல் 10 நாளன்று அவங்க மறைஞ்சு போயிடுவாங்களாம். அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கூட மற்ற சஹாபாக்களுக்கு தெரியாதான். அந்த அளவு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அதிகம் இபாதத் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போது இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் இன்னென்ன இபாதத்துகள் எல்லாம் நம்மளும் செஞ்சு நம்மளுடைய இந்த 10 நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கணும். இந்த 10 நாட்களுக்குரிய சிறப்பு, இந்த அமல்கள் செய்கிறதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய அடியார்களாக இருக்கணும். அல்லாஹ் இந்த நாளுடைய சிறப்பாக எதை சொல்கிறான்? மற்ற
நாட்களை விட இந்த நாட்களில் செய்வது அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரியது, அல்லாஹ்விடம் சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் இந்த 10 நாட்களின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறான். அது என்ன பழக்கம்னா, எல்லா விஷயத்திற்கும் உங்களுடைய இறைவனை முற்படுத்துங்க. அல்லாஹுடைய திருப்தி இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள். சக மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த 10 நாட்களின் மூலமாக நமக்கு பழக்கப்படுத்துகிறான். மற்ற நாட்களை விட இந்த நாளில் செஞ்சிங்கன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இந்த நாளில் நீங்கள் செய்கிறது அல்லாஹ்கிட்ட சிறந்ததாக இருக்குன்னு சொல்கிறதுடைய நோக்கமே நம்ம வாழ்க்கையுடைய நாட்களில் அல்லாஹுவை முதன்மைப்படுத்தணும், அல்லாஹுவை திருப்திப்படுத்தணும். நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னா அது அல்லாஹுவுக்கு பிடிக்குமா அல்லாஹுவுக்கு பிடிக்காதா அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்கு பயிற்சிப்படுத்த தான் அல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பை நமக்கு கொடுத்து அதில் நன்மைகள் செய்யவும் நம்மளுக்கு கட்டளையிடுறான். எந்த ஒரு அடியார் வாழும்போது அல்லாஹுடைய திருப்தியை பெற்று வாழ்கிறாரோ அந்த அடியாருக்கு தான் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். தன்னுடைய மனோ இச்சைகளின்படி வாழாம் அல்லாஹுவின் பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.